பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. டிகே சிவகுமார் கர்நாடகாவில் எவ்வளோ பெரிய தலைவர். காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை பாதுகாக்கணும், பிஜேபி அவர்களை குதிரை பேரம் பண்ணி பல முறை ஆட்சியை கவிழ்த்திருக்காங்க. இப்படி ஆட்சி கவிழ்ப்பை காப்பாற்றணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைச்சா அந்த பொறுப்பை சிவகுமார்ட்ட கொடுக்கும். ராகுல் காந்தியினுடைய அத்தனை செலவுகளுமே யார் மூலம் செய்யப்படுது? சிவகுமார் மூலம். அத்தனை செலவுகள்னா சார் இப்போ டே டு டே செலவுகளே சொல்றீங்களா? இல்லை, ஆமா, வெளிநாட்டு பயணம், உள்நாட்டு பயணம், மருத்துவ செலவு, எல்லா பணம் எங்கிருந்து போகுது? டெல்லியில் உள்ள சிவகுமாரினுடைய மேலாளர் மூலம்தான் ராஜீவ் காந்தி குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த செலவுகளையும் கவனித்துக் கொள்ளுகிற ஆள் தான் சிவகுமார். எலெக்ஷன் கமிஷன்லயே இந்தியாவிலேயே அதிகமான வசதி உள்ள ஒரே சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் தலைவர் இவர் தான். இவரை பெங்களூர்லயும் டெல்லியிலையும் இடி அதிகாரிகள் 2017 67 இடத்துல 300 அதிகாரிகள் 80 மணி நேரம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய கின்னல். அடுத்த தேர்தலுக்கு உயிரோடு இருக்க மாட்டேன், இந்த ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, இல்லைன்னா நான் அரசியல் விட்டே போறேங்கிறார். யாரு? சீதாராமையா. உடனே சோனியா கூப்பிட்டு சிவகுமார்கிட்ட நேரடியாக நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் ஒரு முறை இருக்குன்னு சொல்றாரு. 2.5 வருஷம் கழிச்சு நீ தான் முதலமைச்சர், என்கிட்ட உரிமையோடு கேளு, நான் உனக்கு வாங்கி தர்றேன், நான் உன்னுடைய அன்னை போல. சிவகுமார் சோனியாவுடைய அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார், சோனியாவை தவிர யாரும் அவர் கட்டுப்படுத்த முடியாது. வருமான வரி சோதனைக்கு போனா 5000 மக்கள் நிற்பான், எப்படி சமாளிக்க முடியும்? மத்திய ரிசர்வ் போலீஸ் படையோடு இந்தியாவிலேயே போய் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் யாருன்னா சிவகுமார் தான். சோனியா ராகுல் எல்லாம் மீறி கூட ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருந்தார். கர்நாடகாவில் இன்னொரு சிவகுமார் காங்கிரஸ் உருவாயிருக்கும். வணக்கம் சார். வணக்கம். கர்நாடகா 2ஆம் கட்டமாக அங்கே நாடாளுமன்ற தேர்தல் நடந்துபட்டுருக்கு. இப்போது கர்நாடகாவிலேயே துணை முதலமைச்சர் டிகே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தென்னிந்தியாவில் பிஜேபி கண்டிப்பாக டபுள் டிஜிட் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முக்கியமான பங்காற்றினது டிகே சிவகுமார். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தலைவராக அவர் நியமிக்கப்பட்ட பிறகு அதே போல் மாநிலம் ஃபுல்லாக யாத்திரை சென்று மக்களை நேரில் சந்தித்து இந்த காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தினது முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சமயங்களில் மற்ற மாநிலங்கள், இமாச்சல பிரதேஷ், தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது கூட பிஜேபி இந்த எம்எல்ஏக்களை பேரம் பேசி விலைக்கு வாங்குறாங்க, அதெல்லாம் முறியடித்து ஹேண்டில் பண்ணுறது டிகே சிவகுமார் தான். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்ச போதே முதலமைச்சராக வர வேண்டியவர் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. சொல்லுங்கள் சார், டிகே சிவகுமார் கர்நாடகாவில் எவ்வளோ பெரிய தலைவர், அவருடைய பின்னணி என்ன? தொட்டலஹள்ளி கெம்பேகவுடா சிவகுமார், இதுதான் அவருடைய பெயர். இப்போ 9வது முறை அவர் சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் அதாவது 9 முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னால் மக்கள் அவர் மீது அளவு கடந்த மரியாதை வைத்திருந்தால்தான் 9 முறை. அதாவது 27 வயதில் மைசூர் இருக்கிற சாத்தனூர் தொகுதி எம்எல்ஏ 1989 27 வயசு. ஒரே தொகுதியில் 2008, 13, 18, 23 ஏறக்குறைய 4 முறை எங்கள் சாத்தனூர், அப்புறம் சாத்தனூர்லேயே 4 முறை எம்எல்ஏ. அடுத்து கனகபுராவில் எம்எல்ஏ. இப்படி 9 முறையும் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்பது அந்த தொகுதி ஒரு ஸ்டார் வேட்பாளர் தொகுதியாக மாறிப்போம். கனகபுரா தொகுதியில் தான். ஆமாம் 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 ஆமாம். காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை பாதுகாக்கணும், பிஜேபி அவர்களை குதிரை பேரம் பண்ணி பல முறை ஆட்சியை கவிழ்த்திருக்காங்க. அப்படி ஆட்சி கவிழ்ப்பை காப்பாற்றணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினச்சா அந்த பொறுப்பை சிவகுமார்ட்ட கொடுக்கும். குஜராத்தில் ஒரு முறை 42 எம்எல்ஏக்களை பிஜேபி விலைக்கு வாங்குறதுக்கு தயாராக இருக்கான். 2017 அதிகாரம் மாறி அகமது பட்டேல் காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய ஜாம்பவான். 42 எம்எல்ஏக்கள் அகமது பட்டேல் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு
வாக்களிப்பாங்க. ஆனால் இதை பிஜேபி 42 பேரில் ஒரு 15 பேரை கழிச்சிட்டு போனாலும் அகமது பட்டேல் எம்பியாக முடியாது. ஆனால் அகமது பட்டேல் நாடாளுமன்றத்துக்கு வந்தே ஆகணும்னு சோனியா விரும்புது. 42 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் குறைந்தது 10 கோடி ரூபா பேரம் பேசப்படும். 10 கோடி ரூபா பேரம் பேசி 10 கோடி ரூபாயை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு 42 சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்பு எல்லைக்கு வெளியே. ஆனால் அகமது பட்டேல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. இந்த பொறுப்பு சிவகுமாருக்கு எங்கே? குஜராத்தில். குஜராத் எங்கே? கர்நாடகா. குஜராத்து அடுத்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்து கர்நாடகா. 3 ஸ்டேட்டு தாண்டி என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகிறார். ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய ரெசார்ட்டில் அந்த ஹெலிகாப்டர் மூலம் எம்எல்ஏக்கள் பெங்களூர் கொண்டு வரப்படுகிறார்கள். கொண்டு வரப்பட்டு 42 எம்எல்ஏக்களும் 10 கோடி ரூபா பிஜேபியில் பேரம் பேசப்பட்டது. இவர் 10 கோடி ரூபா கொடுக்குறாரு. 42 பேருக்கு 420 கோடிங்கிறது இந்தியாவிலே சிவகுமாரை தவிர யாரும் கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா பலாயிரம் கோடி சொத்து மதிப்பு. இவர் எலெக்ஷன் கமிஷன்லேயே இந்தியாவிலேயே அதிகமான வசதி உள்ள ஒரே சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் தலைவர் இவர் தான். இவரை நீங்கள் பெங்களூர்லேயும் டெல்லியிலையும் இடி அதிகாரிகள் 2017 67 இடத்துல 300 அதிகாரிகள் 80 மணி நேரம் ரெடி பண்ணியிருக்கான். இது ஒரு பெரிய கின்னல்ஸ். அப்படி இப்போ பண்ணி எடுத்ததில் 300 கோடி ரூபா லிக்விட் கேஷாக எடுத்திருக்கான். 300 கோடி அதான் மீட்கப்பட்டதுங்கிறான். அப்போது வரி ஏய்ப்பு 2019 3 இவர் மேலே 1 10 100 1000 10 9 லட்சம் மெட்ரிக் டன் இரும்பு தாதை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. 9 லட்சம் மெட்ரிக் டன். அரசியல்வாதியும் தாண்டி இவர் ஒரு தொழிலதிபர், பிஸ்னஸ்மேன். இங்கே இவர் வீட்டுக்கு வருமான வரி சோதனைக்கு போனால் 5000 மக்கள் நிற்பான். அப்போது மத்திய ரிசர்வ் போலீஸ் கட்டுப்பாட்டுக்கு அந்த இடத்தை எடுத்த பிறகு தான் வருமான வரித்துறை அதிகாரிகளே போக முடியும். இப்போது அவருக்கு நீங்கள் 67 இடம் 300 அதிகாரி 80 மணி நேரம் 5000 பேர் ஒவ்வொரு இடத்துலையும் யார்? பொதுமக்கள் கூடி நிற்கிறான். பொதுமக்களுக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் இடி அதிகாரிகளுக்கும் எப்படி சமாளிக்க முடியும்? அப்போது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையோடு இந்தியாவிலேயே போய் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் யாருன்னா சிவகுமார் தான். சிவகுமாரை பொறுத்தவரை அரசியல்வாதி, சுரங்க தொழில் அதிபர், ரிசார்ட் அதிபர், தேட்டர்ஸ் வச்சுருக்காரு, தியேட்டரு, ஜல்லி குவாரினா நீங்கள் கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா 3 மாநில ஒட்டுமொத்த கட்டுமான நிறுவனங்களுக்கு தேவையான கட்டுமான பொருள்களை சப்ளை செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் தான் சிவகுமார். ராகுல் காந்தி ஒரு முறை ரெய்டு நடக்கும்போது, சிவகுமார் வீட்டில் ரெய்டு நடக்கும்போது ராகுல் காந்தியினுடைய அத்தனை செலவுகளுமே யார் மூலம் செய்யப்படுது? சிவகுமார் மூலம். அத்தனை செலவுகள்னா சார் இப்போ டே டு டே செலவுகளே சொல்கிறீங்களா? இல்லை, ஆமாம். இப்போது அறிவாலயத்தில் சேகர் பாபுக்கு என்ன செல்வாக்குன்னா, சிஎம் வீட்டில் ஆலிவர் ரோட்டில் டாய்லெட்டில் குண்டு பல்பு பீஸ் போனால் கூட சேகர் பாபு தான் மாற்றுறாருன்னு இப்போ தகவல். அதே போன்று சோனியா, ராகுல், பிரியங்கா, இன்னும் உள்ள சோனியா குடும்பத்தினுடைய அத்துணை செலவுகளுமே கர்நாடகா சிவகுமாருடைய டெல்லி வீட்டிலிருந்து தான் செலவு செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு பயணம், உள்நாட்டு பயணம், மருத்துவ செலவு, பிரியங்காவுடைய ஹெலிகாப்டர் பயணம், ராகுல் காந்தியினுடைய வெளிநாட்டு விமான பயணம், எல்லா பணம் எங்கிருந்து போகுது? டெல்லியில் உள்ள சிவகுமாரினுடைய மேலாளர் மூலம்தான் ராகுல் காந்தியை, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த செலவுகளையும் கவனித்துக் கொள்ளுகிற ஆள் தான் சிவகுமார். ஆனால் இவ்வளோ செல்வாக்கு படைத்தவருக்கு
காங்கிரஸ் ஆட்சியிலேயே வந்து சீட்டு கொடுக்க மறுக்கப்பட்டது. அப்போ சுயேட்சையாக போட்டிட்டு ஜெயிச்சார். சில டைம் வந்து மந்திரி பதவியும் மறுக்கப்பட்டிருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அங்கே பல எதிரிகள் உள்கட்சியிலேயே. சீதாராமையா இவர் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. கிருஷ்ணா இவர் தன்னை மீறி வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்படி பல முறை சோனியாவோட இப்போ இந்த முறை கூட கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு முழு பொறுப்பு சிவகுமார் தான் கொடுக்கப்பட்டது. சிவகுமார் தான் வேட்பாளர் பட்டியலையும் சரி பார்க்குறாரு. ஆல்ரெடி பிஜேபி ஆட்சி இருந்துச்சு, அதை உடைச்சிட்டு இவங்க வராங்க. அப்போது இவ்வளவு விஷயங்களை திட்டமிட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவகுமார் தான். நீங்கள் இவருடைய தொகுதிக்கே இவர் போகலை, ஆனால் அதிகமான வாக்கு வாங்கியிருக்காரு. ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலுமே நிதி உதவி, ஆட்கள், வாகனம், வண்டி. அப்போது இவர் சிவகுமாரை பொறுத்தவரை கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்து தான் தேர்தல் நடத்தினார். ஜெயித்த பிறகு சிவகுமார் தான் முதலமைச்சர். இதுதான் தேர்தலில் கோசமே. சீதாராமையெல்லாம் கணக்கில் எடுக்கலை. சீதாராமையா இன்னொரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான ஒக்காளிக்கா சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ ஒக்காளிக்கா சமூகம் முழுமையாக அரசியல் அதிகாரம் பெற்ற சமூகம். அப்போ ஒக்காளிக்கா சமூகத்தினுடைய முதலமைச்சராக சிவகுமார் தான். இதுதான் ஒக்காளிக்கர் சமூகம் ஒட்டு மொத்தமாக கவுடா இரண்டு சமூகமும் ஒட்டு மொத்தமாக வாக்கு வங்கியை காங்கிரஸுக்கு செலுத்துச்சு. பிஜேபியிட்டேருந்து தோண்டி எடுத்து யார் சிஎம்ங்கிற போது சிஎம் சித்தாராமையா சொல்ல, நான் ரொம்ப வயசாகி போச்சு, அடுத்த தேர்தலுக்கு உயிரோடு இருக்க மாட்டேன், இந்த ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, இல்லைன்னா நான் அரசியல் விட்டே போகிறேங்கிறார். யார்? சித்தாராமையா. உடனே சோனியா கூப்பிட்டு சிவகுமார்கிட்ட நேரடியாக நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் ஒரு முறை இருக்குன்னு சொல்கிறாரு, அதனால் அவர் இருந்துட்டு போட்டோம், அவர் நம்ம இழக்க விரும்பலை, நீ துணை முதலமைச்சர் இருந்துக்க, 2.5 வருஷம் கழித்து நீ தான் முதலமைச்சர், என்கிட்ட வந்து உரிமையோடு கேளு, நான் உனக்கு வாங்கி தர்றேன், நான் உன்னுடைய அன்னை போல. யார் சொல்கிறா? சோனியா. அப்போது சோனியா 2 முறை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுது, ஒரு முறை நேரடியாக வர வச்சு பேசுது. இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா யாரை எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறான்? டிகே சிவகுமார் தான், சீதாராமையாவை இல்லை. அப்போது குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சோனியா 2 முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 3வது முறை நேர வரவழைச்சு பேசுது, நீ தான் முதலமைச்சர், சீதாராமையா இதோடு அரசியல் ஓய்வு, நீ தான் அடுத்த தேர்தலை ஜெயிக்க வைக்கணும், நீ தான் முதலமைச்சர், நான் எழுதி உனக்கு எக்ரிமெண்ட் போட்டு தர்றேன். யார் சொல்கிறா? சோனியா. இதுக்கு பிறகு அவர் சோனியாவுடைய விருப்பம் என்னென்னா இந்த முறை சீதாராமையா இருக்கணும், அவர் இழக்க விரும்பலை. இதுக்கு பிறகு தான் அவர் சமாதானம் ஆகிறாரு. இவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களும் சமாதானம் ஆகிறாங்க. இவர் டெபுட்டி சிஎம்மாக இருந்தாலும் இன்றைக்கும் கர்நாடகா சிஎம் அரசாங்கத்தில் வந்து அவர் தான் சிஎம். அப்போது அதே போல் ஒரு முறை மகாராஷ்டிராவில் 2002 விலாஸ்ராவ் தேஷ்முக் அவர் பிஜேபி 2 பேருக்குமே பிஜேபி என்ன பண்ணுறான், 2002 குஜராத்தில் அப்போது மோடி சிஎம், அடுத்து பிஜேபி மகாராஷ்டிரலையும் ஆட்சிக்கு கட்டில் பிடிச்சிடணுன்னு அங்கே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கப்பட்டு பிஜேபிக்கு போவதற்கு பெரிய பேரம் நடக்குது. பிஜேபி, சரத்பவார் கூட்டணி, சிவசேனா மூணு பேருக்கு, அதாவது 3 பேர் கூட்டணி, பிஜேபி எதிர்த்து. ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து பெங்களூர் ரிசார்ட்டில் ஒழிச்சு வச்சுட்டேன். இது எப்படி சார் இந்த பவர் எப்படி சாத்தியமாகுது? இவர் பணபலம் பொருந்தியவராக இருக்கனால இருக்கா, இல்லை உண்மையிலேயே அந்த கர்நாடகாவில் ஒரு பவர் சென்டராக இருக்காரா சார்? இல்லை, அதாவது பணபலம் தான் காரணமா? இல்லை, அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட இவர் வாக்கு கொடுத்தானே மீற மாட்டார், எந்த விலை கொடுத்தாவது அதை செய்வார். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் எல்லா தொகுதி வேட்பாளர்களுக்கும்
சொந்த பணத்தை கொடுக்குறார். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற ஒருவருக்கு பிஜேபி ஒரு பெரிய தொகை கொடுக்குது. அதை விட 2 மடங்கு தொகை கொடுத்து அவருக்கு குவாரி கான்ட்ராக்ட் கொடுப்பதாக சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, அவரை காங்கிரஸில் இணைக்கிறார். அப்போ பிஜேபியை விட மிக அதிகாரம் படைத்தவராக கர்நாடகாவில் இருக்கார். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சோனியாவுடைய ஆசை இருக்குது. இவருடைய விஷயத்தில் சோனியா தலையிடுவதே இல்லை. சிவகுமார் எது செஞ்சாலும் அது சரியாக இருக்கும். இதனால் இவர் பல முறை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இவரை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014க்கு பிறகு இவரை பிஜேபியில் இணைத்து கொள்வதற்காக ஒரு பெரிய பேரம் நடந்தது. கர்நாடகாவினுடைய சிஎம் நீ தான், பிஜேபி கட்சியினுடைய தலைவர் நீ தான். ஏறக்குறைய 5 வருட காலம் முழுமையாக பிஜேபி ஆட்சியில் இருக்கிற பொழுது எடியூரப்பாவை தூக்கிட்டு சிவகுமாரை பிஜேபி முதலமைச்சராக ஆக்குவதாக மோடி தலைமையிலான குழு அவருக்கு வாக்குறுதி கொடுக்குது. ஆனால் நான் காங்கிரஸில் இருந்து எந்த காலத்திலும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 1980 மாணவர் காங்கிரஸ் தலைவராக காங்கிரஸுக்குள்ளே வர்றார். 1980 80னா இன்றைக்கி வருஷம் என்ன, 44 வருஷத்துக்கு முந்தி. அப்போ 44 ஆண்டு காலமாக காங்கிரஸிலேயே பயணித்ததனுடைய விளைவு கர்நாடகாவில் கூடிய அத்தனை காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர்கள் அத்தனை பேருடைய நேரடியான தொடர்பு, நேரடியாகவே பண உதவி, தொழில் உதவி, பதவி, இப்படி கர்நாடகா முழுக்க காங்கிரஸை கவிழாமல் காங்கிரஸ் அழியாமல் காத்து கொண்டதுக்கு இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர் இந்த பொருளாதார கட்டமைப்பு இருக்கிற காரணத்தினால இவரை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பெரிய அரசியல் வட்டம் எப்பவுமே இவரை சுற்றி நகர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா கர்நாடகாவில் பிஜேபி காங்கிரஸ் யார் ஆட்சி செய்தாலும், தேவகவுடா யார் ஆட்சி செய்தாலும் பொருளாதார பலன்களை நேரடியாக வந்து சிவகுமார்கிட்ட கேட்டு பெறக்கூடிய நிலைமையில் தான் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. அந்த செல்வாக்கு மட்டும்தான் சிவகுமாரை காங்கிரஸினுடைய தன்னிகரலா தலைவராக மாற்றுது. இதை நீங்கள் தேவகவுடாவுக்கும் சிவகுமாருக்கும் ஒரு முறை நேரடியாக போட்டி வந்துருச்சு. இப்போ தோல்வி விட்டுறாருல சிவகுமார். அப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய முகமாக சிவகுமார் அறியப்பட்டார். காங்கிரஸ் சிவகுமார் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்தது காரணம் கேட்டிங்கன்னா, சிவகுமார் காங்கிரஸ் கட்சி எந்த காலத்துலேயும் நீங்கள் காட்டி கொடுப்பதும் இல்லை, காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறக்கூடிய யாரையும் தக்க வைக்கக்கூடிய அரசியல் அவர் தான் பண்ணுறார். இன்றைக்கி நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கார். ஆனால் இவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தேன்னா, மேகத்தாது நாங்கள் அணை கட்டியே தீர்வோம், அது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் சொல்கிறபடியே பார்த்தா அவர் வந்து இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை வந்து நிறைவேற்றிடுவாருன்ட்டு. ஸோ இந்த விஷயத்தில் எப்படி சார் இருக்க போகுது? இல்லை, அதாவது கர்நாடகாவில் காவிரி அரசியல் தான் அங்கே முழு அரசியல். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் தேவகவுடா மாண்டியா மாவட்டத்தினுடைய விவசாய சங்க தலைவராக இருந்து பிரதமர் ஆவதற்கு காரணமே காவிரி பிரச்சனை தான். நீங்கள் அதே பிரச்சனை இவரும் கையில் எடுத்து என்ன காரணம் கேட்டிங்கன்னா, காவிரி நீர் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழகத்துக்கு போகக்கூடாது என்பதில் நீங்கள் கர்நாடகா அரசியல் நீங்கள் முழுமையாக இருக்குது. நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வட்டால் நாகராஜ், இந்த வட்டால் நாகராஜ் முழுக்க காவிரி அரசியலினுடைய தயாரிப்பு. காவிரிக்கு யார் எதிராக இருந்தாங்களோ அவர்களுக்கு இவர் எதிராக இருப்பார். எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் இப்போ குண்டுராவ் அரசியலுக்கு பெரிய இடையூறாக இருந்தார் வட்டால் நாகராஜ். இந்த வாட்டால் நாகராஜுக்காக எம்ஜிஆர் மாதம் பணம் கொடுப்பாராம். இப்போ அவர் சிவகுமாருடைய சம்பள பட்டியலில் இருக்கார். மாதம் சிவகுமாருடைய சம்பள பட்டியலில் இந்த வாட்டால் நாகராஜ் போயிட்டார். அப்போது சிவகுமாரை பொறுத்தவரை எல்லாத்தையுமே பணம் கொடுத்து வாங்கக்கூடிய காங்கிரஸ் முதலாளியாக மாறியிருக்கார். இதை பார்த்தா பிஜேபி பயப்படுறான், தேவகவுடா பயப்படுறாரு, குமாரசாமி பயப்படுறாரு.
கருணாசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் சிஎம் ஆகிற மாதிரி தான் என்னுடைய எம்எல்ஏக்களும் ஆதரவு தருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். என்ன காரணம், அனைத்து கட்சி தலைவர். காங்கிரஸை பொறுத்து மட்டும் சிவகுமார் அடையாளமே தவிர மற்ற பிஜேபியை தவிர்த்து தேகவுடா மத சார்பற்ற ஜனதா தளமாகட்டும் மற்ற எந்த அரசியல் கட்சியாகட்டும் அத்தனை பேருக்குமே பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக சிவகுமார் மாறியதனுடைய விளைவு தான் பிஜேபி இவர் எப்படியாவது விலைக்கு வாங்கலான்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர் அதை எந்த காலத்திலும் காங்கிரஸை விட்டு விலகுவதற்கு தயாராக இல்லை. இந்த செய்தி சோனியாவுக்கு தெரிந்த பிறகு தான் சோனியா மீண்டும் சிவகுமார் மீது அதிக இறுக்கமும் அதிகமான நம்பிக்கையும் ஏற்பட்டது. இந்த விளைவு இந்த பிஜேபி ஆட்சி அமைவதற்கு முன்னால் நடந்த பேரம் தான். கண்டிப்பாக சார். இப்போ துணை முதலமைச்சராக இருக்காரு, கண்டிப்பாக அடுத்து கர்நாடக முதலமைச்சராக பதிவிடக்கூடியது வந்து 100% வாய்ப்பு. சித்தாராமையா சோனியாட்ட சொன்னதை இந்த ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் ஓய்வுக்கு போயிடுறேன், சிவகுமாருக்கு வழி விட்டுறேன். இந்த உறுதிமொழி தான் சிவகுமாரை அமைதியாக்குச்சு. இல்லைன்னா சோனியாவை, அதாவது சோனியா ராகுல் எல்லாம் மீறி கூட ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருந்தது. கர்நாடகாவில் இன்னொரு சிவகுமார் காங்கிரஸ் உருவாகிருக்கு. சிவகுமார் சோனியாவுடைய அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார். சோனியாவை தவிர யாரும் அவர் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் இப்போ சித்தாராமையா மல்லிகார்ஜுன கார்கே 2 பேருக்குமான முரண்பாடு, அதில் சோனியாவால் கட்டுப்படுத்தப்பட்டவர் சிவகுமார். இல்லைன்னா காங்கிரஸ் ரெண்டாக உடைஞ்சிருக்கும். சித்தாராமையாவை சிவகுமார் தான் முதலமைச்சராக 2.5 வருஷம் ஏற்றுக்கொள்ளுவதற்கு சோனியாவோட சம்மதம் தெரிவித்த பிறகுதான் ஆட்சி அமைந்தது. கண்டிப்பாக சார். கர்நாடகாவில் தாண்டி மற்ற மாநிலங்களையும் வந்து இந்த பிஜேபி எதிர்ப்பை வந்து சிறப்பாக கையாளுறதுல வந்து சிவகுமாரை விட்டு அவர் ஆளே இல்லை. அது எந்த இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் ஆட்சி கவிழ்ப்புனா சிவகுமார் அனுப்பு. சிவகுமார் தனியார் விமானம், தனியார் ஹெலிகாப்டர், தனியார் ரெசார்ட் வச்சிருக்காரு, தனியார் விமானம் வச்சிருக்காரு, தனியார் ஹெலிகாப்டர் வச்சிருக்காரு. இங்கே யாரும் நீங்கள் இப்போ யாரும் உள்ளே போக முடியாது, அவ்வளோ இறுக்கமான கட்டமைப்பு. இது அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ரிசார்ட்டுகள். எதிர்கட்சிகள்லாம் வந்து அவரை இன்னும் வந்து ரவுடி, இவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்லாம் புகார்கள்லாம் இவர் இல்லை. அதெல்லாம் தாண்டி தானே மக்கள் நீங்கள் அவரை கொண்டாடுறான். ஒரு முறை 2 முறை இல்லை, ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக வர்றாருன்னா இது வந்து மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற அபரிமிதமான நம்பிக்கை தான். கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி பல தகவலாக ஷேர் பண்ணீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பண சம்பாதிங்க. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.